அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த வீடியோவை உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது என்ன வீடியோன்ட்டு இப்போ பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். என்னோட உண்டியல் சேவிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் பெரிய உண்டியலும் அதை விட குட்டி உண்டியலும் சேர்த்து 2 உண்டியல் சேர்த்து வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு நைஃபை எடுத்து அதை கேஸில் நல்லா சூடு பண்ணி உண்டியலோட மேல் பகுதியில் மட்டும் ரவுண்டு ஷேப்புக்கு கட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக கட் பண்ண போகிறதுல கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உண்டியல் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, எவ்வளோ நாள் சேவ் பண்ணி வச்சேங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் சில்லற காயின்ஸ் மட்டும் போட்டு தான் சேவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நோட்டும் இருந்துச்சு, அதையும் சேர்த்து போட்டுடலான்னு சொல்லிட்டு நோட்டு போடவும் உண்டியல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் காயினோ நோட்டு எதுவுமே போட முடியல. அதனால பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு உண்டியல் வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நோட்டு மட்டும் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நோட்டெல்லாம் வந்து அந்த உண்டியலில் போட்டேன். அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. ஆனா அதை வந்து நான் இப்போ எடுக்கல, அப்படியே வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையுமே உண்டியலை விட்டு வெளியில எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து நோட்டெல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டு காயின் எல்லாம் தனியா பிரிச்சு வச்சுக்கிறேன். இதுல வந்து 10 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின், 1 ரூபாய் காயின் இந்த மாதிரி தனித்தனியா செப்பரேட் பண்ணி எனக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் சேவ் பண்றதுல ஆர்வம் அதிகம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னதான் வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கினாலும் செலவு பண்ணாலும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் சேவிங்ஸும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நானும் ரெய்ஹானாவும் ரொம்ப ஆர்வமா எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காயின் நோட்டு எல்லாத்தையுமே வந்து எண்ணி பார்த்தாச்சு. டோட்டலாக இதில் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிட்ட இருந்துச்சு. 2000க்கு ஒரு 60-70 ரூபா கம்மியாக இருந்துச்சு. இந்த அமௌண்ட்டு சேர்க்கறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துல இவ்வளோதான் அமௌண்ட்டு சேர்த்திங்களான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டெய்லியும்லாம் காயினோ நோட்டோ எடுத்து உண்டியலில் போட்டு வைக்க மாட்டேன். என்கிட்ட எப்போல்லாம் இருக்கோ அப்போ தான் போடுவேன். அதாவது இந்த 1 இயரில் நான் எங்கேயாவது ஷாப்பிங் போகிறேன், ஏதாவது ஒரு பொருள் வாங்குறேன், இல்லை பஸ்ஸில் போகிறப்போ டிக்கெட் எடுக்கிறேன், அதில் மீதி இருக்கும் பார்த்தீங்களா 5 ரூபா, 10 ரூபா, 2 ரூபா, 1 ரூபாண்டு அந்த மாதிரி காயின் சேர்த்து வச்சது தான் இந்த அமௌண்ட்டு. அடுத்து அந்த சின்ன உண்டியல் இருக்குது பார்த்தீங்களா, அது வேணான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு. ஆனால் ஆர்வம் தாங்கல, அதையும் பார்த்துடலாமே ஒரே வழியான்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7310 ரூபா இருந்துச்சு அமௌண்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நான் ரொம்ப கம்மி, அதாவது ஒரு 6 மந்த்தாக தான் இதில் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் நோட்டாக தான் போட்டிருந்தேன். பார்க்க தான் இது சின்ன உண்டியல் மாதிரி இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வீடியோ மூலிமா சேவிங்ஸை பற்றி நிறைய உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு டைம் பத்தல, கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி சேவ் பண்ணி வைங்க. நமக்கு தேவையான நேரத்தில் நம்ம யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை, கேட்டாலுமே உடனே கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால நம்மளே வந்து சேர்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான நேரத்தில் இந்த வீடியோவை என்னோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நேரில் கிண்டலாகவே கேட்பாங்க, என்ன உண்டியல்